ஹலோ மக்களே! கார்த்தி ரேவதி செம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டுருக்கு. சிவனாண்டியும் முத்துவேலும் கண்டிப்பா இந்த கும்பாபிஷேகம் நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு சிலைய கடத்தி பழி எல்லாத்தையும் நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு மேல போட்டுறாங்க. அதே சமயத்துல சாமுண்டேஸ்வரிய பஞ்சாயத்துல நிக்க வச்சு சிவனாண்டி, முத்துவேல் எல்லாரும் சேர்ந்த மாதிரி அடுத்த பிளான போடுறாங்க. சரி, சிலை எப்படியாவது இவங்க கையில எல்லாம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி அதை எப்படியாவது சேல்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு குருமூர்த்திங்கிற ஒரு ஆள்கிட்ட அந்த சிலை வியாபாரத்தை வச்சிடுறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம கார்த்தியும் பஞ்சாயத்துல வச்சு கண்டிப்பா சிலைய கரெக்டான சமயத்துல நான் கொண்டு வந்து சேர்த்துருவேன்னு சொல்லிடுறாங்க. ஒரு வழியா நம்ம கார்த்தி இந்த சிலையை கண்டுபிடிச்சு சாமுண்டீஸ்வரியை அந்த இடத்துல இருந்து காப்பாத்துனாங்களா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். சிவனாண்டி, முத்துவேல், விருமன் எல்லாரும் சேர்ந்த மாதிரி ஊர் மக்களை நம்ப வைக்கிறாங்க. கண்டிப்பா சாமுண்டீஸ்வரி தான் இது எல்லாத்துக்கும் காரணமா இருக்கும். அவங்க தான் இந்த கும்பாபிஷேகம் நல்லபடியா நடக்கக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அதனால இவங்க தான் சிலையை எங்கேயாவது மறைச்சு வச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கே வந்து எல்லாத்தையும் சோதனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சாமுண்டேஸ்வரியும் ஊர் மக்களுக்கு இடையில என்னை பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரியாதா? ஊருக்காக நான் எவ்வளோ நல்லது பண்ணியிருக்கேன். நான் பிரசிடென்ட் போஸ்ட்டில் இருக்கும்போது எப்படி இந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான செயலை செய்வேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னதான் சொன்னாலும் ஊர் மக்களை நம்ம விருமன் எல்லாம் நம்ப வச்சு அப்படியே அந்த இடத்துல சோதனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. விருமன், சிவனாண்டி எல்லாரும் சேர்ந்த மாதிரி வீடு ஃபுல்லாக சோதனை பண்ணும்போது ஒரு இடத்துல ஏதோ மந்திரம் பண்ணக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க. இது எப்படி இந்த வீட்டில் வந்துச்சு? கண்டிப்பாக சிலையை நீங்கள் தான் திருடி இருக்கீங்க. அதனால தான் இந்த மாதிரி சூனியெல்லாம் வச்ச மாதிரி ஒரு பொருட்கள் இருக்குதுன்னு சாமுண்டேஸ்வரி கிட்ட கேட்கும்போது, சாமுண்டேஸ்வரி இந்த பொருள் எல்லாம் எப்படி இங்கே வந்துச்சுன்னு எனக்கே தெரியல. யாராவது எனக்கு வேண்டாதவங்க தான் இந்த வேலையை செய்திருப்பாங்க. எனக்கு நல்லாவே புரியுது. யாரோ ஒருத்தங்க இதை சூழ்ச்சி பண்ணி என்னை மாட்டி விடலான்னு பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு சாமுண்டேஸ்வரி அந்த இடத்துல சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த சந்திரகலாவும், இனி நீ இந்த ஊருக்குள்ளே இருக்க முடியாதுக்கா. எப்படி இருந்தாலும் சிலையை கடத்துனது நீதான்னு சொல்லிட்டு என் புருஷனும் முத்துவேலும் சேர்ந்த மாதிரி நிரூபிச்சிடுவாங்க. அதுக்கப்புறமா நீ இந்த ஊரை விட்டு வெளியில போக வேண்டியதுதான் அப்படின்னு சந்திராவும் ஒரு மனக்கணக்கு போட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு சாமுண்டேஸ்வரி, எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. கோவில் சிலையை கடத்தி எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொன்னாலும் அதை கேட்குற மாதிரி இல்லை. ஊர் மக்கள் எல்லாரும் நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு பக்கமா இருந்த போதும் வெறுமன் முத்துவேலில் சொன்னது கொஞ்சம் கூட அவங்கள குழப்பத்தை உண்டு பண்ணுது. சரி, எதுவா இருந்தாலும் பஞ்சாயத்துல பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. வெறுமனே அந்த இடத்துல சரி எப்படியும் பஞ்சாயத்துல நீ வந்து நின்று தான் ஆகணும்னு சொல்லவும் நம்ம சாமுண்டேஸ்வரி சரி எவ்வளவு நாளா நடந்தாலும் நான் பஞ்சாயத்துல என்ன நிரூபிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. பஞ்சாயத்து நடக்க போகுது. பரமேஸ்வரி பாட்டி, கார்த்தி எல்லாரும் சுத்தி நிக்கிறாங்க. பஞ்சாயத்துல உள்ளவங்களும் சாமுண்டேஸ்வரி கிட்ட வந்து உங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் வைக்கப்பட்டிருக்குல்ல, அது உண்மையானு கேக்குறாங்க. சாமுண்டீஸ்வரியும் நான் ரொம்பவே சாமி பக்தி உள்ளவ தான். கோவிலுக்கு எப்போவுமே நான் வந்துட்டு போகிறவ தான். அப்படி இருக்கும்போது நானே எப்படி சாமி சிலையை கடத்துவேன்? அது மட்டும் இல்லாமல் இப்போ ஊரில் ஒரு நல்ல பொறுப்பில் இருக்கக்கூடிய நான் இப்படி ஒரு செயலை செய்தால் அதுக்கப்புறமா ஊர் மக்களுக்கு மத்தியில் எனக்கு என்ன நிலைமை வரும் எல்லாமே எனக்கு புரியுது. அதுக்கப்புறம் என் மேலே எப்படி நீங்கள் பழிய போடலான்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி அந்த இடத்துல கேட்குறாங்க. அதெல்லாம் எதிர்த்து சிவனாண்டியும், ஆமா இந்த கும்பாபிஷேகம் நல்லபடியா நடக்கக்கூடாதுன்னு நினைச்சது இந்த சாமுண்டேஸ்வரி தான். அன்னைக்கு நாங்க எல்லாரும் சேர்ந்த மாதிரி கும்பாபிஷேகத்துக்கு வரணும்னு கூப்பிடும்போது அந்த இடத்துல கண்டிப்பா நான் வர போறதில்லன்னு சொன்னாங்க. இந்த குடும்பத்துக்கு மேல இருக்கக்கூடிய எல்லா வெறுப்புனால இவங்க இந்த வேலையை செய்திருக்கலாம்ல. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு வீட்டுல இவங்களுக்கு செக் பண்ணும்போது அந்த இடத்துல சூனியம் பண்ணக்கூடிய பொருட்கள் எல்லாமே இருந்துச்சு. அதுல இருந்தே தெரியல இந்த சிலையை கடத்துறது இவங்க தானே அப்படின்னு சிவனாண்டி அந்த இடத்துல சொல்லுறாங்க. இதை கேட்ட அந்த தலைவரும், சிவனாண்டி சொல்றதுலேயும் ஒரு அர்த்தம் இருக்கதானே செய்து சாமுண்டேஸ்வரி, அந்த பொருட்கள் எல்லாம் உங்கள் வீட்டில் எப்படி வந்துச்சுன்னு கேட்கும்போது சாமுண்டேஸ்வரியும் அது எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல, கண்டிப்பாக என் மேலே பழிய போடணும்னு சொல்லிட்டு தான் யாரோ சூழ்ச்சி பண்ணியிருக்காங்க. எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. யாரோ என்னோட குடும்பத்துக்கு வேண்டாதவங்க தான் இந்த வேலையை செய்திருக்கணும்னு சொல்லிட்டு சாமுண்டேஸ்வரி அந்த இடத்துல சொல்கிறாங்க. ஊரில் உள்ளவங்களும் அப்படியே குழம்பி போய் நிற்கிறாங்க. இதுக்கு என்ன தீர்ப்பு சொல்கிறதுன்னு நினைக்கும் போது பரமேஸ்வரி பாட்டியும், கண்டிப்பாக சாமுண்டேஸ்வரி இந்த வேலையை செய்திருக்க மாட்டாப்பா. இதுக்கு பின்னாடி என்ன உண்மை மறைஞ்சிருக்குன்னு எப்படியாவது கண்டுபிடிச்சி ஆகணும். கும்பாபிஷேகம் வேற நெருங்கிட்டு அதுக்கு முன்னாடி இந்த சிலை நம்ம கையில் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல அந்த ஊரில் உள்ள ஒரு பெரிய மனுஷரை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. 35 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி தான் சிலை காணாமல் போச்சு. அந்த டைம்லேயும் பஞ்சாயத்தில் ஒரு ஆளை நிற்க வச்சுருந்தாங்க. அப்போ அந்த ஆளை பற்றின எல்லாத்தையும் நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு குண்டு தோண்டி அந்த ஆளை அந்த இடத்துலேயே புதைச்சாங்க. புதைச்ச அப்புறமா எப்படியும் இந்த சிலையை இவன் கடத்தலைன்னா கண்டிப்பாக அவன் உயிர் தப்பிடுவான்னு
நினச்சிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி தான் சிலை கொஞ்ச நேரத்தில் கிடச்சிட்டு அந்த ஆளுக்கு உயிரையும் தப்பிட்டு அதில் இருந்து அவங்க நிரபராதின்னு தெரிஞ்சிட்டுன்னு அப்படி ஒரு சம்பவத்தை ஒரு ஆள் சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே சாமுண்டீஸ்வரி, கார்த்தி எல்லாருமே பதட்டாயிடுறாங்க. இது என்ன புது கதையாக இருக்குது, 35 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை இப்பெல்லாம் சொல்லி அதை மாதிரி பண்ணுறது எல்லாமே முட்டாள்தனம்னு சொல்லிட்டு நம்ம பரமேஸ்வரி பற்றியும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ராஜராஜனும் இதெல்லாம் பெரிய தண்டனை, இந்த மாதிரிலாம் செய்ய முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. ஆனால் சிவனாண்டி விருமனெல்லாம் விடுற மாதிரி இல்லை. கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி சிலை கண்டுபிடிக்கணும்னா இந்த தீர்ப்பு தான் சரியானது, கரெக்டாட்டி இதை பண்ணிட வேண்டியதான்னு சொல்கிறாங்க. சந்திராவுக்கு சந்தோஷம் தாங்கல. நம்ம அக்காக்காரு சரியா மாட்டிட்டா, இனிமே இந்த சிச்சுவேஷன்லேருந்து அவள் வெளியிலே வர முடியாது, சிலையை கடத்தினது அவள் தான்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்ப ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. அதே சமயத்தில் பஞ்சாயத்தில் உள்ளவங்க எல்லாருமே சரி நம்ம சொன்ன மாதிரியே செய்திடலாம், சிலை மட்டும் கரெக்டான டைமில் கிடைக்கலன்னா இந்த மாதிரி குண்டு தோண்டி சாமுண்டீஸ்வரர் அந்த இடத்துல வச்சிட வேண்டியதான்னு ஒரு பிளானை போடுறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த கார்த்தி செம அதிரடி. அதில் வந்து கண்டிப்பாக இந்த சிலையை நான் கண்டுபிடிச்சு தந்துடுவேன், அத்தை இந்த மாதிரி ஒரு செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லை, இதுக்கு பின்னாடி பெரிய சூழ்ச்சியே இருக்குது, கும்பாபிஷேகத்துக்கு 2 நாள் இருக்குல்ல, அதுக்குள்ளே சிலை கண்டிப்பாக அவங்க கையில் வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கார்த்தி அந்த இடத்துல வாக்கு கொடுக்குறாங்க. பஞ்சாயத்தில் உள்ளவங்களும் சரி நீங்கள் சொன்ன மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் டைம் தரோம், அதுக்குள்ளே அந்த சிலையை கண்டுபிடிச்சி தர்றோம்னு சொல்லிடுறாங்க. நம்ம பரமேஸ்வரி பாட்டிக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது. என்னையா கார்த்தி இப்படி ஆயிட்டே, உங்கள் அத்தைக்காரி இப்படி வந்து நிற்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, எல்லாமே அவளுக்கு எதிராகவே இருக்குதே, அந்த சிலை எங்கே தான்ப்பா போயிருக்கோம் அப்படி சொல்லும்போது கார்த்தியோ எல்லாத்துக்கும் காரணம் கண்டிப்பாக இந்த சிவனாண்டியோ முத்துவேலை தான் இருக்கும், அவங்க தான் இங்கே ஏதாவது பிளான் பண்ணி அந்த சிலையை கடத்தியிருக்கணும், எப்படி இருந்தாலும் ஊருக்குள்ளே தானே இருக்க போது, எங்கே இருந்தாலும் கண்டுபிடிச்சிடலாம் பாட்டி, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதுங்க அப்படின்னு சமாதானப்படுத்தி வச்சுருக்காங்க. வீட்டுக்கு வந்த உடனே சாமுண்டீஸ்வரிக்கு பயங்கர டென்ஷனாக இருக்குது. சந்திரா கிட்ட வந்து என்ன சந்திரா இவங்க எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க, தேவையில்லாமல் பஞ்சாயத்தில் இப்படி ஒரு வீணா என்ன பேர் சந்தேகப்பட்டு இருக்காங்களே, எனக்கும் எதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு இவங்களுக்கெல்லாம் தெரியாதா, ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு புரிய மாட்டேங்குது, கார்த்தி மாப்பிள்ளை வேற கண்டிப்பாக இந்த இடத்துல சிலையை நான் கொண்டு வந்து தருவேன்னு சொல்லிட்டாங்க, அவங்க எப்படி கண்டுபிடிக்க போகிறாங்கன்னு புரிய மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கும்போது சந்திராவும் மனசுக்குள்ளே யோசிக்கிறாங்க, என்னோட அக்கா இப்படிலாம் சொல்லும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, எப்படியோ இவ மாட்டிட்டா சரி அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே சமயத்தில் நம்ம சாமுண்டீஸ்வரியும் கார்த்தி மாப்பிள்ளைகிட்ட வந்து என்ன மாப்பிள்ளை எப்படி இந்த பொருட்கள் எல்லாம் நம்ம வீட்டுக்குள்ளே வந்துச்சுன்னே புரிய மாட்டேங்குது, நான் சொன்ன மாதிரி சிசிடிவி கேமரா எல்லாமே வச்சுருக்க வேண்டியது, கூடிய சீக்கிரத்தில் அந்த கேமரா எல்லாம் ஃபிட் பண்ணக்கூடிய வேலையை பாருங்கன்னு சொல்லிடுறாங்க. அடுத்த கட்டமாக நம்ம கார்த்தி எப்படியாவது இந்த சிலையை கண்டுபிடிக்கணும்னு இருக்கும்போது இன்னொரு பக்கம் காளியம்மா, சிவனாண்டி எல்லாருமே சேர்ந்து கார்த்தி எப்படியும் இந்த சிலையை கண்டுபிடிக்க முன்னாடி நம்ம இந்த சிலையை எங்கேயாவது எக்ஸ்போர்ட் பண்ணிடணும், நீ பேசி வச்சுருந்தல ஒரு ஆள், அந்த ஆளுக்கிட்ட இந்த சிலையை வித்துடு, அதுக்கப்புறமா அந்த சிலையை அவங்க யாருமே கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி காளியம்மா பிளானை போடவும் முத்துவேலு அந்த குருமூர்த்திக்கிட்ட ஃபோன் பண்ணி என்ன சிலையெல்லாம் கரெக்டாக இருக்குது, நான் சொல்கிற இடத்துக்கு வா, சிலையை கை மாற்றிடலான்னு சொல்லிடுறாங்க. அதே சமயத்தில் நம்ம கார்த்திக்கு இந்த விஷயம்லாம் தெரிய வருது, எல்லாத்துக்கும் காரணம் முத்துவேலு தான், அது மட்டும் இல்லாமல் சிலையும் இப்போ கைமாற போகுது, கைமாறுச்சுன்னா அதுக்கப்புறம் வெளியில் போயிடும், நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது, அதுக்குள்ளே இந்த சிலையை மீட் எடுக்கணும், சாமுண்டீஸ்வரியை எப்படியாவது அந்த இடத்துல உண்மையை நிரூபித்து காப்பாற்றணும்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி செம மாசா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் களத்தில் இறங்கி சரி அந்த முத்துவேல் சந்திரோட சூழ்ச்சிக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி பதிலடி கொடுக்குறாங்கன்னே சொல்லலாம்.